அரிசி, வெல்லம், முந்திரி, ஏலக்காய், பருப்பு என ரூபாய் 750 மதிப்பிலான தொகுப்புகள் வாங்க புதுச்சேரி அரசு டெண்டர் கோரியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா, புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை தொகுப்பு, அது ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் இலவச மளிகை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட அரசு புதுச்சேரி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டெண்டர் இது சம்பந்தமாக கோரப்பட்டுள்ளது. அதாவது என்னென்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசி பருப்பு, 300 கிராம் பாண்லே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய், ஒரு பை உள்ளிட்ட தொகுப்பு பை 750 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பு பை இலவசமாக வழங்குறாங்க. யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தவிர்த்து மற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதியை சேர்ந்த நியாய விலை கடைகள் மூலமாக இந்த பொருள் விநியோகம் செய்யப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு டெண்டர் கோரப்பட்டு ஒப்புதலிற்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தகுதியான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓவியா.